தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் துவக்கத்தில் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளி மூலமாக ஆண்டவர் இயேசு நமக்கு அருளிய சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த ஆண்டின் துவக்கத்தில் முதல் நாளில் எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள இறை வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மோசேயிடம் கூறுகின்றார், நீ ஆரோனிடமும் அவனுடைய சகோதரர்களிடமும் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் ஆசி கூறுகின்ற முறை எப்படி என்பதை அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இது முதல் ஆசீர்வாதம். ஆண்டவர் தம் திருமுகத்தை வழங்கி உன்னை காப்பாராக. இது 2ஆம் ஆசீர்வாதம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. இது 3ஆவது ஆசீர்வாதம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவார்கள் என்று எண்ணிக்கை நூலில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு இந்த புத்தாண்டிலே நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரியதொரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவர் இயேசு மோசேயை அழைத்தபோது, என்னுடைய மக்கள் இஸ்ராயேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் அவர்கள் துன்பப்படுகின்றார்கள், துயரப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள். அவர்களை மீட்க நான் உன்னை அனுப்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். எரியும் புதரில் மோசேயை அழைக்கின்றார். அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அவை பசுமையாகவே திகழ்கின்றன. இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் இயேசு நமக்கு அருளுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய முகத்தை உம்மேல் திருப்பி உனக்கு ஆசி வழங்குவாராக. யாராலும் கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிக்க செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு வார்த்தை இந்த ஆசீர்வாதங்களில் அடங்கி இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாம் 5ஆம் நாளில், ஜனவரி 5ஆம் நாளில் நாம் திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருக்குடும்பம் என்றால் என்ன? ஆண்டவரால் அமைக்கப்பட்ட ஒரு குடும்பம். அன்னை மரியாள், சூசை, வளர்ப்பு தந்தை சூசை, மகன் இயேசு கிறிஸ்து. இதுதான் இன்றைய உலகத்தின் திருக்குடும்பமாக திகழ்கின்றது. இன்றைய காலகட்டங்களில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை தவிக்க விட்டு இருக்கின்றார்கள். எத்தனை முதியோர் இல்லங்கள் தோன்றுகின்றன. எத்தனை பெரிய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை அடித்து உதைத்து நொறுக்கி வெளியே தள்ளுகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். ஆனால் அங்கு எல்லாம் அந்த குடும்பங்களில் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பினுடைய அன்பு, அமைதி, சமாதானம் சுத்தமாக இல்லை என்பதை வெளிப்படையாக எடுத்து காட்டுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதற்காக தான் திருக்குடும்ப விழாவாக அன்னை மரியாள், வளர்ப்பு தந்தை சூசை, மகன் இயேசு கிறிஸ்து, இவர்கள் இந்த குடும்பத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய ஒரு திருக்குடும்பமாக திகழ்கின்றார்கள் என்று திருக்குடும்பத்தை ஆசீர்வதித்து அன்னை மரியாளை ஆசீர்வதிக்கின்றார். ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கின்றோம், முதல் ஏவாளால் இந்த உலகத்தில் பாவம் உண்டானது. 2ஆம் ஏவாள் அன்னை மரியாள், அந்த மரியாவால் இந்த உலகிற்கு மீட்பு உண்டாயிற்று. நம்மை மீட்பதற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து மனிதனாக, மனித உருவில் தோன்றி, மனிதனாக பிறந்து, மனிதனாக வாழ்ந்து,
தன்னையே முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு திருக்குடும்ப விழா, திருக்குடும்ப விழா, இறைவனுடைய அன்பு, அமைதி, சமாதானம், பொறுமை, தாழ்மை இவை அனைத்தும் எங்கு உள்ளதோ அங்கு இறைவனுடைய திருக்குடும்பமாக அந்த குடும்பம் திகழும் என்று சொல்லுகின்றார். இதோ இந்த நற்செய்தி புத்தகத்தில் ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசனாக பிறந்திருப்பவரை பார்க்க அவர்கள் தேடி வந்துகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு என் அன்பு சகோதர சகோதரிகளை மாட மாளிகையில் கோபுரத்தில் பணக்காரர்கள் இடத்தில் முதலில் தெரிவிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு அடித்தட்டு மக்கள் மத்தியிலே, அதுவும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகின்றது. ஆமென். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இன்று உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் அனைவரும் தான் வாழ எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். இந்த பணத்திற்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை மறந்து இன்றைக்கு திரிகின்ற மக்கள் அநேக பேர். என் அன்பு சகோதர சகோதரிகளை, திருக்குடும்ப விழா, ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாத பெருவிழா, திருக்காட்சி விழா என ஒவ்வொன்றாக ஆண்டவர் இயேசு நமக்கு பிரித்து கொண்டிருக்கின்றார். இந்த திருக்காட்சி விழாவில் நாம் கொண்டாடவிருக்கின்ற இந்த திருக்காட்சி விழாவில் இந்த இடையர்கள் எப்படி ஆண்டவர் இயேசுவை பார்த்துவிட்டு மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய ஊர் திரும்புகையில் ஏரோதுக்கு தெரியாமல் அவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடர்கின்றார்கள். தான் அன்பு செய்கின்ற அந்த 5 அறிவு உள்ள மிருகங்களின் வழியாக அவர்கள் செல்லுகின்றார்கள். அவர்களை மேய்ப்பு பணியில் ஈடுபடுத்துகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுது அவர்கள் வந்து ஞானிகள் வந்து பார்க்கின்ற பொழுது அவர் மாட்டு தொழுவத்தில் மாடு தின்னும் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டு இருக்கின்றார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறப்போமா? 5 அறிவு உள்ள அந்த மிருகங்களோடு நாம் ஒன்றித்து இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இது அந்த நேரத்திற்காக ஆண்டவர் செய்த கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக நாம் உங்களையே அர்ப்பணித்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம் நிலைக்கும்படியாகவும் ஜெபிக்கவிருக்கின்றோம். நீங்கள் இந்த வீடியோவை காணுகின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டவர் இடத்திலே அமர்ந்து ஜெபியுங்கள். வல்லமை நிறைந்த இறைவன், இரக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள், ஜெபியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஜெபிப்போமான. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோம் திருமகன் இயேசுவினுடைய பிறப்பு எங்களை பெரும் மகிழ்ச்சியை அடைய செய்கின்றது. திருமகன் இயேசுவின் முதல் ஆண்டு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் எங்களுக்கு ஒரு பிச்சையாக கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நீர் எங்களை வழிநடத்தி வருகின்றே, அதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த வீடியோவை காணுகின்ற ஒவ்வொரு சகோதரனையும் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள், பிளவுகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதத்தால் நீர் அறவே நீக்கி அன்பு, அமைதி, சமாதானம் இருக்கின்ற குழந்தைகளாக, குடும்பங்களாக வாழக்கூடிய அருளையும் ஆசையும் நிறைவாக பொழிவராக. இதோ இந்த காணொலியை எடுப்பதற்காக உதவி செய்கின்ற இந்த சகோதரனையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு வாழ்த்துக்களும் ஜெபங்களும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென்.